என் பக்கத்தில் இருக்க வந்து நிவென்த் குமாருங்க. அவர் ஆக்சுவலாக வந்து துபாயில் போயிட்டு மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஐடிக்குள்ளே வந்துட்டாரு. ரெண்டு ஆஃபர் வாங்கிட்டாருங்க. துபாயில் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க தம்பி? ஆக்சுவலாக துபாய் கராமா சார். ஓகே ஓகே. என்ன மாதிரி ஒர்க்? அதாவது கேம்ப் வந்து கராமா, சைட் வந்து அபுதாபி பார்டர். ஓகே ஓகே ஓகே. அது என்ன மாதிரி ஒர்க்குங்க தம்பி நீங்கள் பண்ணது? நான் வந்து டிசைன் ஃபீல்டில் இருந்தேன் சார். லேசர் மிஷின் கட்டிங்க்கு டிசைன் பண்ணி கொடுக்குறது. சரி ஓகேங்க. ஸோ என்னோட கேள்வி வேணா, இந்தியாவுக்கும் அங்கே அவங்களுக்கு துபாய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எது பெஸ்ட்ன்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியை விட்டு எங்கே போனாலுமே அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது சார். சரிங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கொரோனா இது வந்து ரொம்ப நம்மளுக்கு அந்த ஒரு லெசன், கிரேட் லெசன் வந்து கொரோனா தான். கொரோனா டயத்தில் எங்கள் அம்மா கொரோனா வந்துருச்சு. அந்த டயத்தில் எனக்கு ஃப்ளைட் கூட கிடைக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் ரொம்ப வீட்டை விட்டு வெளில போனதுக்கு ரொம்ப இது பண்ணேன். ரெண்டாவது நான் சிங்கிள் தான், வீட்டுக்கு வந்து சிங்கிள் சைல்டு தான். அதனால் ரொம்ப அது ஒரு பிரச்சனை, மெயின் பிரச்சனை அதான். ஓகே. ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் போய் ஒரு 2 months எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஹிந்தி சாப்பாடு நான் குக் பண்ணி 1 monthலேயே குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். அங்கே இருக்க சாப்பாடு எனக்கு செட் ஆகல. நானே எனக்கு குக் பண்ண தெரியாது. அங்கே போய் குக் பண்ண ஸ்டடி பண்ணி அதுக்கடுத்து குக் பண்ணி அதுக்கடுத்து அப்படிதான் சாப்பிடுவேன். ஓகே. ரெண்டாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கவங்க 50% ஹிந்தி, 50% உருது பேசுறாங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் லேர்ன் பண்ணி நம்ம அதில் விஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் போக சரி தம்பி, ஆக்சுவலாக வந்து லைக் நீங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ப்ரெஷர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண படிச்சுட்டே இருக்கணும். ஐடி ஃபீல்டில் படிச்சுட்டே இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆமாம். ஆனால் மெக்கானிக்கல் ஆச்சு நீங்கள் சிஸ்டம் பண்ணிடுவீங்களா? எஸ் சார், பண்ணணும். இப்போ என்டர் ஆகிருக்கேன். டெவலப் பண்ணிட்டே இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிடலாம். சரி, நீ இப்போ 2 ஆஃபர் வாங்கியிருக்கீங்க தம்பி. வீட்டில் சொன்னீங்களா? எப்படி சந்தோஷப்பட்டாங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்போ மதுரையில் தான் நான் பிளேஸ் ஆகிருக்கேன். மதுரையில் நான் வேலை பார்க்கணும்னு சொன்னதே எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் நான் சொன்னது ஐடி ஃபீல்டில் வந்துட்டாய், நல்லா லைஃப் லாங் நல்ல ஒர்க் அப்படின்னோடனே இது ஃபிசிக்கல் ஒர்க் இல்லை, ஃபுல்லாக ஒயிட் காலர் ஜாப் தான் சொன்னோடனே ரொம்ப என்ஜாய். ஏசி ரூமில் தான் வேலை அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தாங்க. இப்போ வந்து லைக் மெக்கானிக்கல் இருக்கிறவங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரலாமா? அதுவும் நீங்கள் ஒரு 5 வருஷம் கேப்புங்க, 5 வருஷம் கேப் இருக்கிற ஒருத்தங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்தால் வேலை கிடைக்குமா? ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கு? உங்களுடைய தாட்ஸ் என்ன? உங்களுடைய மெக்கானிக்கல் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துடலாம். இல்லை, 6 months முன்னாடி நானும் அதே பெரிய தாட்டில் தான் வந்தேன். சாரை பார்த்தோன்னே அவர் ஒரு ஐடியா சொல்லி அதுக்கடுத்து அதில் ஒரு 50 days 60 days அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி ட்ரைனிங் எடுத்த பிறகு எனக்கு அதெல்லாம் பெரிய இதாக கேப்லாம் ஒரு விஷயமாவே தெரியல. ஸ்கில்ஸ் இருந்தால் என்றாலாம் ஐடி ஃபீல்டில் இது இன்ஸ்டால் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோ வீடியோஸ் போயிட்டு இருக்குங்க. எனிவே லைக் ரொம்ப சந்தோஷம் லைக் தம்பி பிளேஸ் ஆனதுலங்க. அண்ட் கண்டிப்பாக மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ.